ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். சீனி முறுக்கு எலஹாமிக்கு மிச்ச நாளைக்கு வச்சு சாப்பிடக்கூடிய மாதிரி நல்ல டேஸ்ட்டாக எப்படி செய்கிறேன்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்ப்போம். நான் இதில் 2 டிப்ஸ் உங்களுக்கு சொல்லி தந்திக்கிறேன். அந்த 2 டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்றால் இந்த முறுக்கு நல்ல கிறிஸ்பியாக எலஹாமிக்கு வரும். ஏற்கனவே டேட்ஸ் பார் ரெசிபி செஞ்சு போட்டிருந்தேன். அதுக்கு ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எத்தனையோ ட்ரிப் டேட்ஸ் பார் செஞ்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அப்போவும் வந்து அந்த ஷேப் ஒழுங்காக வரலை அப்படின்ட்டு. ஏண்ட ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு ஷேப் நல்லா வந்திருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கமெண்ட்டை பார்க்கல சந்தோஷமாக இருந்துச்சு. உங்களோடையும் இதை ஷேர் பண்ணிக்கோம் அப்படின்னு நினச்சேன். ஏற்கனவே ஸ்வீட் முறுக்கு வேறு ரெசிபி, அதாவது நான் இப்போ போட்டிக்கிற ரெசிபி இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அது வேறு வித்தியாசமான ரெசிப்பியில் வந்து வேறு மெத்தடில் நான் அந்த ரெசிப்பியை செஞ்சு போட்டிருந்தேன். அப்போ அதை ஒரு சிஸ்டர் செஞ்சு பார்த்துட்டு 2 நாளைக்கு அப்புறமா பார்த்ததும் எனக்கு வந்து அதை இலகி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே எனக்கு கவலையாக இருந்துச்சு, செஞ்ச உடனே நான் டேஸ்ட்டாக இருந்துன்னு சொல்லிட்டு. அடுத்த 2 நாளைக்கு அப்புறமா இலகினேன் அப்படின்னு சொல்லக்கல உண்மையிலே கொஞ்சம் மனசு கவலையாக தான் இருந்துச்சு சிஸ்டர். அப்போ அதுக்கு என்ன காரணம், அதை இலகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு இந்த வீடியோவில் நடுவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்வீட் முறுக்கு செய்கிறதுக்கு நான் கோதுமை 2 கப் இதில் ஆட் பண்ணுறேன். முறுக்கு நல்ல கிறிஸ்பியாக வரதுக்கு ஃபஸ்ட் டிப்ஸ் வந்து இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், ரவை. இந்த ரவையை நீங்கள் இதில் ஆட் பண்ணி செய்யக்கொள்ளுக்கு இந்த முறுக்கு நல்ல கிறிஸ்பியாக வரும், இலகாது. அதுக்காக வேண்டி தான் இதில் ரவை ஆட் பண்ணுறேன். இதில் நான் 4 டேபிள் ஸ்பூன் ரவை ஆட் பண்ணிக்கிறேன். நான் எடுத்துக்கிறது நல்ல சின்ன ரவை. அப்படி நீங்கள் பெரிய ரவை எடுத்தீங்கன்னாலும் அதை கொஞ்சம் மிக்சியில் அரைச்சிட்டு ஆட் பண்ணுங்கள். இது கூட வந்து பட்டர் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இந்த பட்டர் நல்ல மாவோட மிக்ஸ் ஆகிறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா வாட்டர் ஆட் பண்ணணும். இதில் பட்டர் ஆட் பண்ணக்கொள்ளைக்கு இந்த முறுக்கு வந்து இன்னும் நல்ல கிறிஸ்பி ஆகிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உரம் இல்லாமக்கி சாப்பிடக்கொள்ளைக்கு நல்ல முறுமுறுப்பு தன்மை ஆகிக்கும். இதில் வாட்டர் 3/4 கப்பை விட கொஞ்சம் குறைவாக ஆட் பண்ணிட்டு நல்லா நீட் பண்ணி எடுக்கிறேன். இதை வந்து நீங்கள் சாஃப்டாக நீட் பண்ணாமக்கி கொஞ்சம் இறுக்கமாக தான் நீட் பண்ணணும். அப்போ தான் இந்த முறுக்கு வந்து இன்னும் மிளகாமைக்கு நல்ல கிறிஸ்பியாக வைக்கும். நீங்கள் கொஞ்சம் தண்ணி கூட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லூஸான பதத்துக்கு இந்த டோவை நீட் பண்ணி எடுத்தீங்கன்னால் அதுலேயும் முறுக்கு வந்து இலகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நல்ல இறுக்கமாகவே இந்த டோவை நீங்கள் நீட் பண்ணி எடுத்துக்கோங்க. தட்டைக்குள்ளைக்கும் கொஞ்சம் அந்த திக்காக தான் நீக்கணும். இது பாருங்கள், இது எந்த அளவுக்கு நல்ல திக்கான டோவாக நீட் பண்ணி எடுத்துக்கிறேன்னு. நீங்கள் ரொட்டிக்கு நீட் பண்ணுறதை விட கொஞ்சம் இறுக்கமாக தான் இதை நீட் பண்ணி எடுக்கணும். தட்டைக்குள்ளைக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கணும். அப்படி இருந்தால்தான் இன்னும் நல்ல கிறிஸ்பியாக வரும் முறுக்கு இலகாமைக்கு. இந்த டிப்ஸ் எல்லாம் கட்டாயம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் முறுக்கு நல்ல பர்ஃபெக்டாக வரும். இப்போ இதை நான் 3 பவுல்ஸாக பிரித்து எடுத்துக்கிறேன். மற்ற 2 பவுல்ஸ்லேயும் வந்து கலர் ஆட் பண்ணணும். உங்களுக்கு கலர் ஆட் பண்ணாமல் சும்மா நார்மலாக செஞ்சாலுமே நல்லா தான் நிற்கும். நான் இன்றைக்கி கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணி செய்ய போகிறேன். இதுக்கு கலர் ஆட் பண்ணுற பவுல்ஸ் 2ஐயும் கொஞ்சம் சின்னதாக பிடிச்சிட்டு கலர் ஆட் பண்ணாத பவுல்ஸை வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக பிடிச்சி எடுத்தேன். நான் ஏற்கனவே ஸ்வீட் ரெசிபிஸ் நிறைய போட்டிக்கிறேன். உங்களுக்கு அந்த ரெசிபி எல்லாம் பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நான் இதில் வந்து ஃபுட் பவுடர் கலர் தான் ஆட் பண்ண போகிறேன். அதுக்காக வேண்டி தான் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் வாட்டர் மாய்க்கு எடுங்க. அதில் வந்து இந்த மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் ஃபுட் கலரை போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா டார்க் கலர் வரதுக்கே கரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை அப்படியே இந்த டோவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா நீட் பண்ணி எடுக்கிறேன். உங்களுக்கு ஃபுட் கலரை மாலை வாட்டர் ஆட் பண்ணுறதுக்கு முதவே ஃபுட் கலர் ஆட் பண்ணிட்டு மாலையை நீட் பண்ணி எடுக்கவும். மேலும் நான் இன்றைக்கி கொஞ்சமாக செஞ்ச சொட்டி இந்த மாதிரி டோவை 3ஆக பிரிச்சுட்டு டோவில் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். இப்படி ஃபுட் கலர் ஆட் பண்ணக்குள்ள கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு இந்த கலரை மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு. இதை விட நீங்கள் மாலையை ஃபுட் கலரை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கக்குள்ள உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அப்போவும் நீங்கள் 3 கலருக்கு செய்கிறேன்டால் 3 தடவை நீங்கள் வேறையாக மாவை போட்டு ஃபுட் கலரையும் போட்டு நீட் பண்ணி எடுக்க வரும். நீங்கள் இந்த ஃபுட் கலர் ஆட் பண்ண கொள்ளைக்குமே வந்து இதில் கூடுதலாக வாட்டர் ஆட் பண்ணப்படாது, கொஞ்சமாக தான் வாட்டர் ஆட் பண்ணணும். இந்த ஃபுட் கலர் கொஞ்சம் கூடுதலாக ஆட் பண்ணிவிட்டு வாட்டரை கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு தான் கரைச்சி விட்டு இதை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் வாட்டர் கூடுதலாக ஆட் பண்ணிட்டீங்கன்றாலும் இந்த முறுக்கு வந்து இலகிடும். கண்டிப்பாக நீங்கள் இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட ஜெல் ஃபுட் கலர் இருந்தால் ஜெல் ஃபுட் கலர் ஆட் பண்ணினாலுமே நல்லா தான் வரும்.
இப்போ இது இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டு விட்டு மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் இந்த ஃபுட் கலர் வந்து குயிக்காக மிக்ஸ் ஆகி வரும். நான் வந்து ரெட் ஃபுட் கலரையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரி தான் பாருங்கள். இப்போ இதை அப்படியே தட்டி எடுக்கணும். ஃபஸ்ட்டுக்கு இந்த சும்மா நார்மலாக பிளேன் டோவை தான் நான் தட்டி எடுக்க போகிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் மாவை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை தட்டி எடுக்கிறேன். இதை தட்டக்குள்ளைக்கும் வந்து நீங்கள் மிச்சம் மெலிசாவும் இல்லாமல் அதே மாதிரி மிச்சம் தடிப்பும் இல்லாமைக்கும் தட்டிக்கோங்க. உங்களுக்கு பார்க்கக்குள்ளைக்க விளங்கும். இதை எந்த மாதிரி நான் தட்டி எடுத்துக்கிறேன். சப்பாத்திக்கு தட்டுறதை விட கொஞ்சம் தடிப்பமாக தட்டி எடுத்துக்கிறேன். இதை கட் பண்ணக்குள்ளைக்கும் மிச்சம் தடிப்பமாக கட் பண்ணாமைக்கும் மெல்லிசா நீட்டமாக கட் பண்ணிவிடுங்க. அப்படி கட் பண்ணக்குள்ளைக்கும் வந்து இது இன்னும் நல்ல கிறிஸ்பியாக வரும். தடிப்பமாக நீங்கள் கட் பண்ணாலும் உள்ளுக்கு வந்து அந்த ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா உள்ளுக்கு வந்து சம்டைம் இது பொங்கின மாய்க்கு வரக்குள்ளைக்கு அந்த கிறிஸ்பினஸ் ஈக்காது. நீங்கள் மெல்லிசாவே நீட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்ல ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா இதை அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். நீங்கள் ஃப்ரை பண்ணக்குள்ளைக்கும் பார்த்து நல்லா பக்குவமாக தான் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இதை வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்தாலும் குயிக்காக கலர் சேஞ்ச் ஆகிடும். உள்ளுக்கு வந்து பொரிஞ்சிக்காது. அந்த டைமுக்கு வந்து இந்த முறுக்கு குயிக்காக இலகிடும். நீங்கள் வந்து நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரெண்டு பக்கமும் நல்ல டார்க் ப்ரௌன் கலர் வரங்காட்டி நல்ல லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அப்போ தான் இது இன்னும் நல்ல கிறிஸ்பியாக வரும். கட்டாயம் நான் சொல்லித்தர எல்லா சின்ன சின்ன டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இந்த ஸ்வீட் முறுக்கும் நல்ல பெர்ஃபெக்டாக வரும். பாருங்கள், இதில் கலர் சேஞ்ச் ஆகி நல்ல டார்க் ப்ரௌன் கலருக்கு வந்திக்குது. இது அப்படியே வேறே எடுக்கிறேன். இந்த க்ரீன் கலரும் தான். இந்த க்ரீன் கலர் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகி லைட்டாக கொஞ்சம் ப்ரௌன் கலர் வரக்குள்ளைக்கு எடுங்க. அப்போ தான் இது நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். ரெட் கலருமே அப்படித்தான். ரெட் கலரோட கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆகக்குள்ளைக்கு அப்படியே எடுங்க. பாருங்கள், எல்லா முறுக்கையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை நல்லா ஆற விடணும். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் நாங்கள் இதை சீனி பானி காய்ச்சறத்தில் எட் பண்ணணும். நீங்கள் இது சூட்டோடு கொள்ளிக்க அப்படியே சீனி பானி காய்ச்சறத்தில் எட் பண்ணிட்டீங்க என்றால் இலகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமாவே சீனி பானி காய்ச்சிட்டு அதில் எட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் 1 கப் சுகர் எட் பண்ணுறேன். உங்களுக்கு ஸ்வீட் கூட அப்படின்னு நினச்சிங்க என்றால் சுகரை வந்து ஒரு 3/4 கப் மாதிரி எடுங்க. இது கொஞ்சம் நல்ல ஸ்வீட் கூடவாக தான் இருந்தது. உங்களுக்கு நார்மல் ஸ்வீட் வேணும்னா 3/4 கப் சுகர் எட் பண்ணிட்டு இது கூடவே 1/2 கப்பை விட கொஞ்சம் குறைவா வாட்டர் எட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதோட வந்து நான் ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் எட் பண்ணுறேன் வாசத்துக்காக வேண்டி. ஒரு 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டும் எட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இந்த சுகர் நல்லா கரைஞ்சி கொதிச்சு வரட்டும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க, நீங்கள் ஸ்வீட் முறுக்கு செஞ்சு 2 நாள் வச்சதுக்கு அப்புறமா காற்று போயிட்டுது, அதாவது இலகிட்டுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன்டா சிஸ்டர். நீங்கள் சீனி பானி காய்ச்சறதுல தான் மிஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் சீனி பானி காய்ச்ச கொள்ளைக்கு சரியான பதத்துக்கு காய்ச்சி எடுத்துக்கணும். நீங்கள் ஒழுங்கான பதத்துக்கு நீங்கள் அதை காய்ச்சி எடுக்கலை அப்படின்றாலும் அந்த முறுக்கு சாப்பிட கொள்ளைக்கு உடனே நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு சீனி பானி காய்ச்சினத்தில் மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிடக்குள்ள நல்ல கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக தான் நீந்திக்கும். அதை நீங்கள் எவ்வளோ டைட்டாக மூடி வச்சு 2-3 நாளைக்கு அப்புறமா அதை திறந்து பார்த்தனால் அதில் காற்று பேத்து தண்ணிக்கும், அதாவது இலகித்தான் இருந்திருக்கும். நான் அந்த ரெசிபியிலுமே சொல்லியிருந்திருப்பேன், சீனி பானி காய்ச்சக்கொள்ளைக்கு சரியான பதத்துக்கு காய்ச்சி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் நினைக்கிறேன் நீங்கள் அதைத்தான் மிஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் இந்த சீனி பானி காய்ச்சுற பதத்தையும் வந்து ஒழுங்காகவே சரியான பதத்துக்கு எடுத்து மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த முறுக்கு இன்னும் மிளகாமைக்கு இருக்கும். எப்போவும் நீங்கள் அந்த முறுக்கு செய்யக்கொள்ளைக்கு இந்த சீனி பானி காய்ச்சறேன்னு சொன்னால் நீங்கள் கூடுதலாக சீனிக்கு வந்து வாட்டர் எட் பண்ணப்படாது, குறைவாக தான் எட் பண்ணணும். நான் தந்திக்கிற அளவில் நீங்கள் எட் பண்ணினீங்கன்னா சரியாக தான் வரும். இதை நல்லா காய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்கள். இதில் ஒரு நூல் பதம் வரணும். இந்த மாதிரி கையில் ஸ்டிக்கி ஆகினால்தான் இந்த பதம் சரியாக இருக்கும். உங்களுக்கு அப்படி செக் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சுனால் இந்த மாதிரி செக் பண்ணிடுங்க. வாட்டரில் கொஞ்சமாக இந்த சிரப்பை ஊற்றி பாருங்கள், கொஞ்சம் திக்காக வரும்.
பாருங்க இதில வாட்டர்ல ஊத்தினதுமே இந்த மாதிரி திக்கா வந்திக்குது. இப்படி கைக்கு எடுக்கக்கொள்ளைக்கு கொஞ்சம் லைட்டா வரும். இது மிச்சம் போல் பிடிக்கிற அளவுக்கு நீங்க பதம் எடுக்க வேணாம். இந்த மாதிரி கைக்கு எடுக்கிற பதத்துக்கு மாதிரி வந்துச்சுண்டாலே போதும். நீங்க போல் பிடிக்கிற பதத்துக்கு எடுத்துட்டு இருந்தாலும் சீனி பானி வந்து குயிக்கா இறுகிடும். ஸ்டவ் அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு இந்த முறுக்கு அப்படியே இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கிறேன். உங்களுக்கு இந்த பொட்ஸில் ஒரே அடியாக போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த சிரப்பை வந்து முறுக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி எடுங்க வேறையா. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த சூட்டோடையே இதை குயிக்காக மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் இது வந்து இந்த முறுக்கில் இந்த சிரப்பெல்லாம் குயிக்காக பிடிச்சிடும். நீங்கள் இந்த சிரப்பை சும்மா முறுக்கில் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணுறதுனாலும் அப்படித்தான். சூட்டோடையே குயிக்காக ஊற்றிட்டு குயிக்காக மிக்ஸ் பண்ணி எடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி முறுக்கெல்லாம் ஒண்டுக்கு போட்டு மிக்ஸ் பண்ணுறதை விட நீங்கள் முறுக்கில் சிரப்பை ஊற்றி மிக்ஸ் பண்ணக்குள்ளைக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு சிரப் முறுக்கில் எட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு மாதிரி உங்களுக்கு தேவையான மாதிரி பார்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கவும் மேலும். சீனி பானி வந்து ஆறுறதுக்கு குயிக்காக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆறிட்டுதுன்றால் இது குயிக்காக கட்டி பற்றும். இதை நீங்கள் மிச்ச நாளைக்கு வச்சு சாப்பிடணும் அப்படின்றால் இது நல்லா ஆற விடுங்க. இது நல்லா ஆறி இது கொஞ்சம் நல்லா கூலாயினதுக்கு அப்புறமா இதை ஒரு பேகோனில் போட்டு நல்லா டைட் பண்ணிட்டு ஒரு கண்டெய்னரில் போட்டு நல்லா டைட்டாக மூடி வைங்க, காற்று போகாத மாதிரி. அப்படி நீங்கள் வச்சிங்க என்றால் 1 மாதம் வரைக்குமே உங்களுக்கு இதை வச்சு சாப்பிடலும். அதே மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வைக்கும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி. நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தேன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இது ரெசிபிஸ் நிறைய வேணும் அப்படின்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்திக்கிறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.